உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். IELC தமிழ் உயிரோடு தமிழில் அவர்களே அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். அரசியல் கலை நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இராமதர் இணைகின்றார். வணக்கம் இராமதரன். வணக்கம் தானா அன்பர்களுக்கும் இந்நேர வணக்கம். உங்களுக்கும் அன்பர்கள் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாகாண சபை உறுப்பினர் சிவாஜிலிங்கம் அவர்கள் தொடர்பாக உரையாடுவோம். கடந்த வாரம் நாங்கள் உயிரோடு தமிழில் சிவாஜிலிங்கம் அவர்கள் சிறுநீரகம் செயலிழந்திருக்கின்ற நிலையில் உதவி கோரிய விடயம் தொடர்பாக நீங்கள் அவருடைய பங்களிப்பு தொடர்பாக ஈழத்தமிழர்களுக்காக எவ்வாறான செயல்பாடுகளில் கடந்த காலங்கள் இருந்து வந்த என்ற விடயங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு தெளிவாக கூறியிருந்த பொழுது பலர் அவருடைய விடயம் தொடர்பாக பேசும்பொழுது நிறைய பேர் ஆதரவாக உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கூறியிருந்தார்கள். ராமதரன், அந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் நீங்கள் நிச்சயமாக சிவாஜிலிங்கம் அவர்களுடைய நிலைமை தொடர்பாக எவ்வாறு போகின்றதை நீங்கள் கண்காணிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கின்றது என்று நான் எப்பொழுதுமே உணர்ந்து கொள்வேன். தமிழர் தாயத்தில் நடைபெறுகின்ற விடயங்களை நீங்கள் உன்னிப்பாக அவதானித்து என்ன தேவை என்ற விடயங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது சிவாஜிலிங்கம் அவர்களுடைய நிதி உதவி தொடர்பாக நீங்கள் கோரிய விடயங்கள் கூட நாங்கள் பேசியிருந்தோம். என்ன நிலவரம் என்று கூறுவீர்களா? நிச்சயமாக சிவாஜிலிங்கம் அண்ணா அவர்களுக்கான அந்த மருத்துவ உதவி தொடர்பான கோரிக்கை வெளிவந்ததிலிருந்து எந்த பக்கம் திரும்பினாலும் அது தொடர்பான ஒரு கவனிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான ஒரு நிலைதான் அது இருக்கின்றது. அவ்வளவு தூரம் அவர் ஒரு மிக தமிழ் மக்களால் நேசிக்கப்படுகின்ற ஒருவராக, அவர் பாதுகாக்கப்பட வேண்டியவர் என்கின்ற ஒரு நிலையை நாங்கள் அதனூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில தொடர்ச்சியாக தன்னார்வலர்களால் பலரும் நிதி உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அரசியல் கட்சிகள், சிவில் அமைப்புகள், தனிநபர்கள், தன்னார்வலர்கள் என பல விதமானவர்கள் அங்கே நேரடியாக அவருடைய இல்லத்துக்கு சென்று அவருக்கான ஆதரவை தெரிவித்து அவருடைய சூழ்நிலைகளை விசாரிப்பதோடு தங்களால் இயன்ற நிதி உதவிகளையும் வழங்கி வருகின்றார்கள். அதே போன்று புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்களும் அவருடைய வங்கி கணக்கு ஊடாக அவருக்கான நிதி உதவியை வழங்கி வருவதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இப்படியாக கடந்த நாட்களில் நாங்கள் பார்த்தோமானால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பாக நான் நினைக்கிறேன் அவர்கள் 15 லட்சம் ரூபாய் தொகையினை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் செல்வராஜா கஜேந்திரன் உள்ளிட்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பிரமுகர்கள் நேரடியாக சென்று அவருடன் கையெழுத்திருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அவர்கள் தங்களுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பாக உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள், கட்சியினுடைய அங்கத்தவர்களாக முக்கியஸ்தர்களாக இருக்கக்கூடியவர்களிடம் ஒரு குறிக்கப்பட்ட நிதி பங்களிப்பை அவர்களிடம் இருந்து பெற்று அதோ மொத்தமாக ஒரு கட்சி நிதியும் சேர்த்து அவர்கள் 15 லட்சம் அவர்களுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பாக நான் நினைக்கின்றேன் வெளிநாட்டில் இருந்தும் 5 லட்சம் நிதி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஊடாக அவர்களுடைய வெளிநாட்டு கிளையினரினால் அனுப்பப்பட்டிருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. எல்லாமா சேர்த்து 15 லட்சம் ரூபாவை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பாக அவருடன் நேரடியாக கையளிக்கப்பட்டிருக்கின்றது. அது தவிர பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் தன்னுடைய தனிப்பட்ட பங்களிப்பாக சிவாஜிலிங்கம் அண்ணா அவர்களுக்கு ஒரு தொகை நிதியை வழங்கி இருக்கின்றார். அவர் வழங்கிய நிதி தொடர்பான தகவல்கள் அவர் வெளிப்படுத்தவில்லை. அவரும் ஒரு ஒரு கணிசமான தொகையினை சிவாஜிலிங்கம் அண்ணா அவர்களுக்கு தன்னுடைய தனிப்பட்ட பங்களிப்பாகவும் வழங்கி இருக்கின்றார். அதே போன்று அந்த தியாகி அறக்கட்டளை மற்றும் பல்வேறு சமூக மட்ட அமைப்புகள், புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய அமைப்புகள், வல்லடத்துறை அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடிய அமைப்புகள், இப்படி பலரும் அங்கே வந்து அவருக்கான நிதி உதவிகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த நிதி என்பதற்கப்பால் நாங்கள் கடந்த நாட்களில் கூறியதை போன்று அவருக்கான ஒரு அந்த தார்மீக ஆதரவு நிலைப்பாடு என்பது அந்த மக்கள் திரண்டு வந்து அவருக்கு அந்த ஆதரவை நல்குவது என்பது அது அவருக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய கொடையாக, பெரிய பேராகத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலே கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் நேரடியாக சென்று நாங்கள் யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தின் சார்பிலே அவரை சந்தித்து சுகம் விசாரித்து ஒரு தொகை நிதியையும் அவருக்கு நேரடியாக வழங்கியிருந்தவங்களால் முடிந்த ஒரு சிறு பங்களிப்பை நாங்கள் அவருடைய மருத்துவ உதவிக்காக வழங்கியிருந்தோம். உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் என்றுதான் நாங்கள் சொல்லுவோம். தமிழ் தேசிய அரசியலிலே பாதுகாக்கப்பட வேண்டிய நபர் என்பதை ஒரு பெரும்பாலான தமிழர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள் என்பதுதான் நாங்கள் இதிலே ஒரு மகிழ்ச்சியோடு சொல்லக்கூடிய விடயம். சிவாஜிலிங்கம் அண்ணா அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். தமிழ் தேசிய அரசியலிலே அவருடைய வகிபாகம் தேவை என்பதை அவர்கள் ஆணித்தரமாக
ஒரு உணரக்கூடிய ஒரு நிலையில் அவருக்கான இந்த ஒத்துழைப்புகள் இப்போது வழங்கப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்ற போது உண்மையிலே ஒரு மற்ற மகிழ்ச்சியாகத்தான் இருக்கின்றது. ஒரு தமிழ் தேசத்துக்காக உழைத்த ஒருவரை, பாடுபட்ட ஒருவரை தன்னலம் கருதாது. அதான் மிக முக்கியமான விடயம். இன்று ஒரு போலியான பிம்பங்கள், போலியான செயல்பாடுகள், இல்லை விளம்பரத்தை முதன்மைப்படுத்தியதாக செயல்படக்கூடியவர்களுக்கு பின்னால் எங்களுடைய சமூகம் சலுகை அரசியலுக்கு பின்னாலும் இப்படியான பல்வேறு தரப்பினருக்கு பின்னால் மக்கள் எங்களுடைய சமூகம் அணிதிரண்டு கொண்டிருக்கின்றது போன்ற ஒரு தோற்றப்பாடு ஏற்படுகின்ற போது ஏற்படுகின்ற அந்த மனச்சுமை, மன விரக்தி என்பது உண்மையை சிவாஜிலிங்கம் அண்ணா அவருக்கு இந்த மக்களுடைய பேர் ஆதரவை பார்க்கின்ற போது உண்மையிலே மிக பெரும் ஒரு ஆறுதலாக இருக்கின்றது. மக்கள் இதைத்தான் நாங்கள் அடிக்கடி எங்களுடைய வானொலியில நாங்கள் கூறுகின்ற போது மக்கள் ஒருபோதுமே தவறான பாதையில செல்லவில்லை. தமிழ் தேசியம் சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் ஒரு தங்களுக்கு நியாயம் என்று படக்கூடிய வகையிலே அவர்கள் அந்த தமிழ் தேசியத்தை விட்டு வழி தவறி நடக்கின்றதன் காரணமாக மக்கள் தங்களுக்கு இது நியாயம் என்று படுகின்றதோ அந்த பக்கம் மக்கள் செல்ல தலைப்பட்டு விட்டார்கள். ஆனால் தமிழ் தேசியம் என்றோ ஒரு நாள் தமிழ் தேசியம் நேர்வழியிலே ஒன்றாக ஒரு தியாக அரசியலை முன்னெடுக்கின்ற ஒரு நிலைப்பாடு உணரப்படுகின்ற போது மக்கள் மீண்டும் அந்த தமிழ் தேசியத்துக்காக தங்களுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையுமே ஒரு அர்ப்பணித்து அந்த தமிழ் தேசியத்தை கட்டி பாதுகாப்பதற்கு தயாராக இருக்கின்றார் என்பதை நாங்கள் பல சந்தர்ப்பங்களிலே ஆணித்தரமாக நான் கூறி வந்திருக்கிறேன். அதை மெய்ப்பிக்கின்ற ஒரு நிகழ்வாகத்தான் அண்ணன் சிவாஜிலிங்கம் அவர்களுக்கான இந்த பேராதரவு என்பது உண்மையிலே அது அவ்வாறான ஒரு நிலையினுடைய வெளிப்பாடாகத்தான் நான் பார்க்கின்றேன். என்றால் இது வெறுமனே ஒரு தனிய ஒரு நபருக்காகவோ இல்லை ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் என்பதற்காகவோ இல்லை ஒரு வல்லுறவுத்துறையினுடைய நகரவிதா என்பதற்காகவோ இல்லை வெறுமனே ஒரு தனி நபரான சிவாஜிலிங்கம் என்கின்ற ஒரு பெயருக்காகவோ வழங்கப்படுகின்ற ஆதரவு அல்ல. 50 ஆண்டு காலமாக அவர் தமிழ் தேசிய இனத்துக்காகவும் தமிழ் தேசிய அரசியலுக்காகவும் எங்களுடைய தாயக விடுதலைக்காகவும் இந்த விடுதலை அரசியலிலே தற்போதைய பங்களிப்பு இப்படியாக அவர் கடந்து வந்த அந்த 50 ஆண்டுகளிலே தமிழ் இனத்துக்காக அவர் ஆற்றிய அந்த பங்களிப்புக்காக அவரை இன்று நன்றி உணர்வோடு அவருக்காக இவர்கள் ஒரு நேசக்கரன் நீட்டி பேராதரவு வழங்குகின்ற நிலை என்பது அதனுடைய வெளிப்பாடாகத்தான் நான் பார்க்கின்றேன். இப்படி இன்று சிவாஜிலிங்கம் அவர்களுக்கு ஒரு நோய் நிலை வந்து அவர் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டதை போன்று ஒரு தமிழ் தேசியம் ஒரு சரியான ஒரு திசையிலே செல்வதற்கான அறிகுறிகள் தென்படுகின்ற போது இதே போன்று ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்கள் தங்களுடைய பேராதரவை அந்த தமிழ் தேசியத்துக்கு வழங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது என்பதை இந்த இடத்துல நான் சுட்டிக்காட்டுவது பொருத்தமாக இருக்கும் என்று நம்புகின்றேன். உங்களுடைய குரலிலே ஒரு உற்சாகம் தெரிகின்றது. அதாவது சிவாஜிலிங்கம் அவர்கள் சிறுநீரகம் பாதிப்படைந்த ரெண்டுமே செயலிழந்திருக்கின்ற நிலையில் என்ன நடக்கப் போன்றோம் என்று உங்களுடைய ஏக்கம் இருந்ததை கடந்த முறை நான் உங்களோடு உரையாடும் பொழுது நீங்கள் கூறியதை கேட்டிருந்தீர்கள். ஆனால் நீங்கள் அப்பொழுதும் கூட எங்களுடைய மக்கள் மீது நம்பிக்கை இருப்பதை வெளிப்படுத்தியிருந்தீர்கள். அதனுடைய ஆதாரமாக நீங்கள் இன்று அவர் இவ்வளவு கொடுத்தார், இவர் அவ்வளவு கொடுத்தார் என்று நீங்கள் கூறும் பொழுது உங்களிடம் ஒரு உற்சாகம் ஒன்று காணப்படுகின்றது. அதை பார்த்து நான் மகிழ்கிறேன். ஏனென்றால் இதுதான் நீங்கள் கூறுவது போல் உங்களுடைய இனம் தெளிவாக இருக்கிறார்கள். இப்பொழுது தேவையை கருதி தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வார்கள், நன்றி கடனோடு இருப்பார்கள் என்பதை உறுதியாக இங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றது. இப்போ நீங்கள் அவர் இவ்வளவு கொடுத்தார் என்று நீங்கள் கூறும்பொழுது போதுமான நிதி கிடைத்திருக்கின்றன சிகிச்சை செய்வதற்கு. உண்மையிலே இப்ப இந்த இடத்துல இப்ப சிவாஜிலிங்கம் அண்ணா அவர்கள் ஒரு நேரடியாக உரையாடுகின்ற போது ஒரு விடயத்தை கூறியிருந்தார். உண்மையிலே கேட்கும் போது ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது. 70 லட்சம் ரூபாய் நிதி உண்மையிலே போதாது. உண்மையிலே 1 கோடிக்கு மேற்பட்ட அளவிலே ஒரு பெருந்தொகை நிதி தேவைப்படுகின்றது. ஆனால் மக்களிடம் அவ்வளவு பெரிய சுமையை சுமத்துவதற்கு எனக்கு மனம் ஏற்புடையதாக இருக்கவில்லை. ஒருவேளை 1 கோடி 1.5 கோடி ரூபாய் தேவை என்று நாங்கள் அதை அடையாளப்படுத்துகின்ற போது இவ்வளவு பெரிய தொகையை எப்படி செலுத்த முடியும், இவ்வளவு பெரிய தொகையை எப்படி நாங்கள் அவருக்கு வழங்க முடியும் என்பதாக ஒரு மக்கள் அந்த தொகையை பார்த்து அஞ்சி விட்டால் என்ன செய்வது, ஒருவேளை இந்த தொகை பெருசா இருக்கின்றது, இது சாத்தியமா என்று மக்கள் பின்வாங்கி விட்டால் என்ன செய்வது என்ற ஒரு தயக்கம் இருந்தது. ஆகவே அவருடைய சிவாஜி அண்ணா அவர்கள் நேரடியாக கூறிய தகவலின் அடிப்படையிலே அந்த சிறுநீரக மாற்று சத்திர சிகிச்சைக்காக அந்த சிறுநீரகத்தை தானமாக வழங்குவதற்கு கொடுக்கக்கூடிய ஒரு தொகை இருக்கின்றதானே, அந்த தொகையோடு சேர்த்து அந்த மருத்துவமனையிலே மேற்கொள்ளப்படுகின்ற அந்த சிறுநீரக மாற்று சத்திர சிகிச்சைக்கான அந்த பேக்கேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு தொகுப்பு கட்டணம், அந்த கட்டணம் 70 லட்சமாக அந்த வைத்தியசாலையினால் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 70 லட்சம் ரூபாய்க்குள் தான் அந்த சிறுநீரகத்துக்கான அந்த அன்பளிப்பு அந்த நன்கொடையாக வழங்குகின்ற அந்த ஒருவருக்கு வழங்கக்கூடிய ஒரு தொகையும் ஏனைய அந்த சத்திர சிகிச்சைக்கான தொகையும் உங்களுக்கு தெரியும். சாதாரணமாக இலங்கையிலாக இருக்கட்டும், புலத்திலாக இருக்கட்டும்,
ஒரு வைத்தியசாலைக்கு நாங்கள் ஏற்கனவே ஒரு தொகையை நிர்ணயித்து செல்கின்ற போது ஆஹ் அங்கே நாங்கள் செல்கின்ற போது முன்னரே திட்டமிடுகின்ற போது இருக்கின்ற நிலைமையும் சத்திர சிகிச்சையின் போதும் அதற்கு பின்னரும் இருக்கின்ற நிலைமை என்பது மிக பெரும்பாலும் அது தலைகளாக மாறக்கூடிய நிலைமை. ஒரு நாளிலே சத்திர சிகிச்சை முடித்து வீட்டுக்கு செல்லலாம் என்கின்ற நிலைமை, சில நாட்கள் அங்கே தங்கி இருக்க வேண்டிய நிலை ஏற்படும். அவ்வாறான ஒரு விசேடமான வசதி வாய்ப்புகள் உள்ள வைத்தியசாலைகளிலே மேலதிகமாக ஒவ்வொரு மனத்தியாலமும் தங்கி நிற்கின்ற போது ஏற்படுகின்ற செலவுகள் என்பதெல்லாம் எவ்வளவு என்பது எல்லோருக்குமே தெரியும். சாதாரணமாக எங்களுடைய மக்கள் யாழ்ப்பாணத்தில் ஒரு தனியார் வைத்தியசாலைக்கு சென்றால் அங்கே ஒரு நாள் தங்கி நின்று சிகிச்சை பெற்றால் எவ்வளவு செலவாகும் என்பது எல்லோருக்குமே தெரியும். ஆகவே நிச்சயமாக நாங்கள் கடந்த நிகழ்ச்சியில் கூறியதை போன்று அவருக்கான தேவை என்பது 1 கோடிக்கு மேலே 1 கோடி 1.5 கோடி அளவிலான நிதி இருந்தால் மட்டும்தான் அவர் முழுமையாக ஒரு மன நிம்மதியோடு அந்த சிகிச்சையை முடித்து அதற்கு பின்னர் ஒரு தேக ஆரோக்கியத்தோடு அவர் மீண்டும் தமிழ் தேசிய அரசியலுக்கு வரக்கூடிய ஒரு ஏது நிலை உருவாகும். அதை அவர் உண்மையிலே இந்த இடத்தில் தான் அவர் இந்த மக்கள் அவரை ஏன் மதிக்கின்றார் என்பதற்கு அதுதான் சான்று. உண்மையில வேறு எவராவது இருந்திருந்தால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு அனுதாபத்தை, ஏன்னா இது ஒரு அனுதாபம், அந்த அனுதாபத்தின் மூலமாக பரவாயில்லை 1.5 கோடி 2 கோடி இந்த வெளிநாட்டில் இன்றைய சமூக வலைத்தளங்கள் என்ன பார்க்கிறார்கள் என்று எங்களுடைய இயக்கத்தினுடைய சொத்துக்களை வைத்திருக்கின்ற ஒருவர் நினைத்தால், இல்லை ஒரு அமைப்பு நினைத்தால் ஒரு தரப்பே இவருக்கு தேவையான நிதியை செய்து விடலாம். கோடான கோடி சொத்துக்களை, எங்களுடைய தேசத்தினுடைய சொத்துக்களை அங்கே பராமரித்துக் கொண்டு புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒருவர் மனம் வைத்தால் சாதாரணமாக செய்துவிட முடியும் என்று அப்படியான அவதானிப்புகள் எல்லாம் மக்கள் மத்தியிலிருந்து இருக்கின்றது. ஆகவே அவர் நினைத்திருந்தால், ஏன்னா அவருக்கும் தெரியும் இது தன்னுடைய ஒரு தொடர்பு வட்டத்தினூடாக புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு சார்ந்த நபர்களினூடாகவோ இல்லை வேறு தரப்பினராக தொடர்பு கொண்டால் ஒரு சில நபர்களினூடாகவே இந்த தொகையை நிச்சயமாக அவரால் இலவாக எட்டிவிட முடியும். ஆனால் அவர் அப்படி செல்ல விரும்பவில்லை. ஆகவே அந்த ஒரு உண்மையாக அதை இருந்திருக்கின்றார். அதான் நாங்கள் அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விடயம். அந்த அந்த தொகுப்பு கட்டணமாக அந்த பேக்கேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த தொகையை மட்டுமே அதுவும் தாங்கள் தயங்கி இதை நாங்கள் கேட்கலாமா விடலாமா, இது கேட்டு கிடைக்காவிட்டால் அது ஒரு பெரிய ஒரு என்ன நிலைமை. ஆனால் வேறு வழி இல்லை. 70 லட்சம் ரூபாய் என்றால் அவர் ஏற்கனவே அந்த சிறுநீரகத்தை தானமாக வழங்கக்கூடியவருடைய இவருடைய குருதி எல்லாம் எடுத்து அதெல்லாம் இவருக்கு பொருந்தி வரக்கூடியதா என்கின்ற ஆரம்பகட்ட பரிசோதனைகளுக்கே கிட்டத்தட்ட 19 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் கிட்ட அவர் செலவழித்திருக்கின்றார். ஆகவே இதற்கு மேல் அவரால் ₹1 கூட செலவழிக்க முடியாது என்கின்ற நிலையில் வைத்தியசாலை தரப்பிலே சொல்லப்பட்டிருக்கின்றது, நீங்கள் பணத்தை ஒரே தடவையாக சிங்கிள் பேமெண்ட் என்று சொல்லக்கூடிய வகையில ஒரே தடவையாக அந்த 70 லட்சம் ரூபாவை எப்போது நீங்கள் செலுத்துவதற்கு தீர்மானிக்கின்றீர்களோ அந்த நேரம் தான் சத்திர சிகிச்சைக்கான திகதியை நாங்கள் நிர்ணயிக்க முடியும். பகுதியாக முதல் இவ்வளவு தருகின்றோம், பிறகு அவ்வளவு தருகின்றோம் என்பதெல்லாம் இங்கே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆக 70 லட்சம் ரூபாவை நீங்கள் தயார் செய்து விட்டு வாருங்கள், சத்திர சிகிச்சையை பற்றி யோசிக்கலாம் என்கின்ற அளவிலே வைத்தியசாலை நிர்வாகத்தால் சொல்லப்படுகிறது. ஆகவே அது இவர்களுக்கு என்னால் 20 லட்சம் ரூபாய் செலவழித்தாகிவிட்டது, மேலதிகமாக ₹1 பணத்தை கூட கையில இல்லாத ஒரு நிலைமையில 70 லட்சம் ரூபாய் பணத்தை என்ன செய்வது என்கின்ற ஒரு நிலைமையிலே அவருடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருந்தது. 2 சிறுநீரகமே செயலிழந்து போயிருக்கின்ற நிலைமையிலே எப்போது வேண்டுமென்றாலும் உடல்நிலை திடீரென ஒரு மிக மோசமாக பாதிப்பு நிலைக்கு ஆளாகுமாக இருந்தால் அதிலிருந்து மீண்டு வருவது என்பது மிகப்பெரிய ஒரு சவாலான நிலையாக இருக்கும். ஆகவே அவருடைய நாட்கள், சிவாஜிலிங்கம் அண்ணா அவர்களுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு கையறு நிலைமையில் தான் அவர் உலக தமிழர்களை நோக்கி இந்த ஒரு வினயமான கோரிக்கையை முன்வைத்திருந்தார். தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு 70 லட்சம் ரூபாய் நிதியை வழங்குங்கள் என்று. பெரும்பாலும் இப்போது அந்த தொகை கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு வந்திருக்கின்றது. என்னால் வருகின்ற தகவல்கள் அடிப்படையில ஒரு பெருந்தொகையாக நாங்கள் பார்க்கின்ற போதே தவராசான் அவர்கள் 10 லட்சம், இப்போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பாக 15 லட்சம், அதே போன்று புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடியவர்களும் சிலர் 5 லட்சம் 1 லட்சம் என்று சொல்லி பலர் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இதை விட மேலும் பலர் அவ்வாறு உதவி இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட பெரும்பாலும் அந்த வைத்தியசாலைக்கு சத்திர சிகிச்சைக்கு தேவையான அந்த 70 லட்சம் ரூபாவை அவர்கள் கிட்டத்தட்ட நெருங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை நிலை இப்போது ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த ஒரு நிலையிலே சிவாஜிலிங்கம் அண்ணா அவர்களுக்கான அந்த ஒரு சிறுநீரக சத்திர சிகிச்சைக்கான நிதி தொடர்பான தடை என்பது அந்த உலகத் தமிழர்களுடைய ஒரு ஒத்துழைப்போடு பேராதரவோடு அந்த தடை இப்போது பெரும்பாலும் அகன்றிருக்கின்றன நான் கருதுகிறேன். சிவாஜிலிங்கம் அவர்கள் சிகிச்சை பெற்று இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் விரும்புவோம். ராமேந்திரன் ஆண்டவனை பிரார்த்திப்போம்.
இனி இப்போ நீங்கள் கூறினீர்கள், நீங்களும் சென்றீர்கள் என்று கூறும் பொழுது நிச்சயமாக தமிழருடைய பண்பில் ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது அவர்களை போய் பார்ப்பார்கள். ஆனால் இப்போ உங்களுக்கு தெரியும், இவ்வாறான நிலைமை இருக்கும் பொழுது திரள் திரளாக அங்கே மக்கள் அவருடைய வீட்டுக்கு சென்று வருவார்கள். எப்படி இவர்களால் சமாளிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று அறியக்கூடியதாக இருந்ததா? உண்மையிலே அதான் உண்மையிலே ஆச்சரியம். ஒரு விருந்தோம்பல் சிவாஜிலிங்கம் அண்ணா அவர்களுடைய மனைவி மற்றும் அவர்களுடைய குடும்ப உறவினர்கள் ஒரு சிலர் அங்கே இருந்து கொண்டு அந்த உண்மையிலே மிக ஆச்சரியமாக இருந்த நாள் முழுவதும் காலை முதல் இரவு வரை வரிசையாக மக்கள் சாறை சாறையாக அங்கே சிவாஜிலிங்கம் அண்ணா அவர்களுடைய வீட்டை நோக்கி படையெடுத்த வண்ணம் உள்ளார்கள். எந்தவித சலிப்பும் இல்லாமல், ஒரு முக கோணல் இல்லாமல் எத்தனை பேர் வந்தாலும் அவர்களை ஒரு மலர்ந்த முகத்தோடு அவர்களை வரவேற்று அவர்களுக்கான சாந்தி, அதாவது அவர்களுக்கான நீராகாரங்களை கொடுத்து அவர்களை வரவேற்று அவர்களோடு அளவலாவுகின்ற விடயத்தை பார்க்கின்ற போது உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தேன். உண்மையிலே அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார். அவரை போய் பார்த்து வருபவர்கள்தான் அந்த நிலைகளை பொறுப்பேற்க வேண்டும். ஆனால் அந்த வீட்டிலே ஏதோ விருந்தினர்களை உபசரிப்பதை போன்று அவர்கள் அவ்வாறு ஒரு மிக நன்றி உணர்வோடும் ஒரு முகமலர்வோடும் அவர்கள் அவ்வாறான ஒரு வரவேற்பை அவர்கள் அங்கே வழங்குவதை நேரடியாக கண்கூடாக பார்த்தோம். அதை விட மிக முக்கியமானவர்கள் நான் நினைக்கின்றேன், நாங்கள் செல்கின்ற போது ஒரு மாலை 4 மணி 4:30 அளவு இருக்கும் என்று நம்புகின்றேன். அப்போதுதான் அவர் மதிய உணவுக்காக எழும்பி அவருடைய உணவு மேசைக்காக அவர் அருகே சென்று கொண்டிருந்த போது எங்களை கண்டவுடன் வந்து வாருங்கள் என்று சொல்லி அவர் திரும்ப முற்பட்ட போது வலு கட்டாயமாக அவர் இல்லை, நீங்கள் சாப்பிட்டு வாருங்கள், நாங்கள் இருக்கின்றோம் என்று கூறித்தான் அவரை அதுக்கு பின்னர் ஒரு 10 நிமிடம் அவர் உணவை எடுத்துக்கொண்டதுக்கு பிற்பாடுதான் அவர் வந்திருந்து பேசினார். அவ்வளவு தூரம் அவர் தன்னுடைய அந்த நிலையிலும் வருகின்றவர்களை இன்முகத்தோடு வரவேற்று அவர்களோடு ஒரு அளவலாவி மிக ஒரு ஒரு மகிழ்ச்சியாக அவர் அந்த விடயங்களை அங்கே செய்வதையும் அவருடைய குடும்பத்தார் அந்த வருகின்றவர்களை உண்மையிலே அவர் கூட சிவாஜனா அவர்களை அவர்கள் வந்தவுடனே அவர்களை ஏதாவது சாப்பிட கொடுங்கள், ஏதாவது குடிக்க கொடுங்கள் என்று அவரும் அந்த கர்சனையோடு அதை வெளிப்படுத்துவதும், அவருடைய குடும்பத்தார் எந்த விதமான ஒரு ஒரு தயக்கமும் இல்லாமல் ஒரு ஈடுபாட்டோடு வருகின்றவர்களை அவங்க வரவேற்பதே அந்த பாங்கை நாங்கள் பார்க்கின்ற போது உண்மையிலே மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. உண்மையிலே சிவாஜிலிங்கம் அண்ணா அவர்களுடைய இல்லம் என்பது இப்போ ஒரு புதுப்பொழிவோடு உண்மையிலே அவருடைய உள்ளத்திலே ஒரு பூரிப்பு ஏற்பட்ட ஒரு ஒரு சிறு குழந்தையை போன்று, ஒரு குழந்தைகளுடைய மனசில எந்த விதமான எதுவுமே இருக்காது, அவ்வளவு ஒரு உற்சாகமாக அவர்கள் இருப்பார்கள். அதே போன்ற ஒரு மனநிலையிலே அவர் இருப்பதை அங்கே பார்க்கக்கூடியதாக அந்த சூழலை அந்த சூழலை ஏற்படுத்தி இருக்கின்ற அந்த மக்கள் அவரை நோக்கி வருகின்ற அந்த ஆதரவு, உண்மையில பணம் என்பது 2வது பட்சம். அவர்கள் எவ்வளவு தொகை தருகின்றார்கள், அந்த அவர் கேட்கின்ற போது இருந்த தயக்கம் இன்று அவருக்கு அது மிகப்பெரிய ஒரு ஒரு நம்பிக்கை அவர் கொடுத்திருக்கும். உண்மையில அந்த 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 70 லட்சம் ரூபாய் தொகை என்பது பெரிய தொகை. இது எப்படி நான் மக்களுடைய தலையில சுமத்துவது, இது மக்களிடம் கேட்கலாமா விடலாமா என்று தயங்கி கேட்டார். இன்று அவருடைய தயக்கத்தை எல்லாம் ஒரு பொருட்படுத்தாது மக்களுடைய அந்த பேராதரவு என்பது அவரை அந்த நிலையிலே அவருடைய அந்த தயக்கங்கள் அனைத்துமே காணாமல் போய் அவர் இன்று ஒரு முகமலர்ச்சியோடு அங்கே இருக்கக்கூடியதான ஒரு நிலையை தான் நாங்கள் நேரடியாக பார்க்கக்கூடியதாக. ஆகவே அவருடைய இல்லம் ஒரு என்ன சொல்வது, வழக்கமாக ஒரு நோயாளியை நாங்கள் பார்க்க செல்கின்ற போது வழக்கமாக எங்களுடைய புலம்பெயர் தேசமோ இங்கேயோ எங்களுடைய உறவினர் ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அந்த இடம் வந்த போதுமே ஒரு இறுக்கமான சூழலிலே இருக்கும். எங்களுடைய ஒரு பழக்கமும் இருக்கின்றது, அந்த நோண்டி கேட்கிறது. ஒருவர் ஏற்கனவே நொந்து நூலா போய் ஒரு மரணத்தின் பிடியிலிருந்து மீண்டு வந்திருப்பார். போய் அவருக்கு என்ன நடந்தது, எப்படி விழுந்தீர்கள், என்ன நடந்தது, அங்கே என்ன நடந்தது, இங்கே என்ன நடந்தது, அவரை கேட்டு மீண்டும் அந்த ஒரு ஒரு சோகமான துயரமான மனநிலைக்கு அவர்களை இட்டு செல்வதும், மறக்க நினைக்கின்ற பக்கங்களை மீண்டும் மீண்டும் நாங்கள் திருப்பி கேட்பதனூடாக அவருடைய மனங்களிலே மீண்டும் அவ்வாறான ஒரு 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 எதிர்மறையான எண்ணங்களை கொண்டு வருவதாகத்தான் எங்களுடைய வழக்கமான அந்த இவ்வாறான தரிசிப்புகள் இருக்கும். அங்கே சென்றால் ஒரு அவ்வாறு சென்ற ஒரு இறுக்கமான நிலையில என்று. ஆனால் இங்கே சென்றால் ஒரு என்ன சொல்வது, ஒரு கல்யாண வீடு இல்லை ஒரு விருந்து நிகழ்வுக்காக செல்வதை போன்று அங்க செல்பவர்களும் அவரோடு மிக ஒரு இயல்பாக அவருடைய அந்த பங்களிப்புகளை அந்த ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வரலாற்று ஒரு செல்கின்றார்கள். அது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. இப்ப சிவாஜிலிங்கம் அண்ணா அவர்களை செல்பவர்கள் என்று எவ்வளவு தூரம் இன்று தங்களுடைய ஒரு இன்று எங்களுடைய அவசர கால மற்றது நவீன காலத்திலே இந்த ஒவ்வொருவரும் தொலைபேசிக்குள்ளாகவே தங்களுடைய வாழ்க்கையை புதைத்திருக்கின்றார்கள். தொலைபேசியிலிருந்து தலையே எடுக்க முடியாத அளவுக்கு அதுக்குள்ளாகவே எங்களுடைய வாழ்க்கை சிறப்பட்டிருக்கின்ற நேரத்திலே
ஒரு தேசத்துக்காக உழைத்த எங்களுடைய ஒரு தமிழ் தேசிய போராளியாக இருக்கக்கூடிய சிவாஜிலிங்கம் அவர்களை நேரே சந்தித்து 1000மோ 2000மோ அவரோடு 4 வார்த்தை பேசிவிட்டு அவரிடம் கொடுத்து விட வேண்டும் என்று வடமாகாணத்திலிருந்து பல இடங்களிலிருந்து, கிழக்கு மாகாணம், வடமாகாணம், பல இடத்திலிருந்து அவரை நோக்கி வருகின்ற போது அந்த சிந்தித்து பாருங்கள் எவ்வளவு ஈடுபாடு என்றால் அவர்கள் சாதாரணமாக வரவில்லை. அந்த ஒவ்வொருடைய வருகைக்கு பின்னாலும் சிவாஜிலிங்கம் அவர்களுக்கும் தமிழ் தேசியத்துக்குமான பிணைப்பினுடைய வரலாற்றோடு வருகின்றார்கள். ஒவ்வொருவரும் வருகின்ற போது சொல்கின்றார், சிவாஜி நான் சொல்கின்றார், தானே மறந்து விட்டேன். ஒரு 30 வருடத்துக்கு முன்னர் நான் எதுவுமே கணக்கு வைத்திருப்பதில்லை. ஒரு அவசரத்துல ஒரு சாமம் 12 மணிக்கு போன் அடிச்சு ஆமி பிடிச்சிட்டான், இன்டெலிஜென்ட் பிரச்சனையாக கிடக்கு, வாங்கொண்டு அந்த இடத்த போய் நின்று நான் அவங்களுக்கான ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவோ இல்லை ஒரு அரசியல் கட்சியா ஒரு தலைவராக அங்கே நின்று அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பை நான் கொடுத்திருக்கிறேன். இன்றைக்கு இவ்வளவு விஷயங்களை நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் கேட்க எவ்வளவு பேருக்கு ஒரு சிபாரிசு கடிதங்களை கொடுத்திருக்கிறோம். இவ்வளவோ ஒரு ஆபத்தான நிலைமையில இல்ல ஒரு கட்டுமான விடயங்கள் இல்ல அபிவிருத்தி நடவடிக்கைகள் பல இடங்களுக்கெல்லாம் நாங்கள் செய்திருக்கோம். ஆனால் அது எல்லாமே பெரும்பாலும் என்னுடைய நினைவில இல்லாத ஒரு நிலையில இன்று அவர்கள் தேடி வந்து, ஐயா நீங்கள் 30 வருஷத்துக்கு முன்னுக்கு, 20 வருஷத்துக்கு முன்னுக்கு, 25 வருஷத்துக்கு முன்னுக்கு இப்படி செய்த நீங்கள், நாங்கள் அதை மறக்கல. இன்றைக்கு நாங்கள் அந்த அந்த ஒரு உணர்வுடன் நாங்கள் உங்கள்கிட்ட வர்றோம் என்று சொல்லிக்க வந்து அந்த வரலாறு வந்து திருப்பி அந்த மீளுருவாக்கம் செய்யப்படுது. அந்த சிவாஜிலிங்கம் அண்ணா அவர்கள் தமிழ் தேசியத்துக்கு ஆற்றிய பங்களிப்பு என்பது இப்படியான அந்த தன்னார்வமாக வரக்கூடிய அந்த மக்களுடைய வருகை ஒவ்வொருவரும் வரலாற்றினுடைய பிரதிநிதிகளாக இல்லை வரலாற்றை வெளிப்படுத்தக்கூடிய பக்கங்களாக அங்கே சிவாஜிலிங்கம் அண்ணா அவர்களுடைய வீட்டுக்கு வருகின்றார்கள். இல்லை வீட்டுக்கு வர முடியாமல் வைப்பக கணக்கிலே அவர்கள் வைப்பிலிடுகின்ற போது கூட தங்களுடைய சமூக வலைத்தளங்களிலே பதிவிடுகின்ற போதும் அங்கும் ஒரு வரலாற்றினுடைய பக்கங்கள் திறக்கப்படுகின்றது. உண்மையில் அவர்கள் ஒவ்வொருவரும் அந்த நிதி உதவி செய்கின்ற போது அவர் அந்த தங்களுக்கு என்ன விதமான பங்களிப்பை செய்தார், அவர் மூலமாக தாங்கள் எப்படியான நன்மைகளை பெற்றிருக்கின்றோம், எவ்வாறான நெருக்கடியான நேரத்திலே எங்களுக்கு எல்லாம் இந்த ஒரு உதவி அவரிடம் இருந்து கிடைக்க பெற்றிருக்கின்றது என்கின்ற விடயத்தை அவர்கள் சொல்கின்ற போது அவ்வாறு 70 லட்சம் என்பது உண்மையிலே ஒரு குறிக்கப்பட்ட சில நாங்கள் ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள்தான் 1 லட்சம் ரூபாவை வழங்குகின்றார்கள். அதை விட பல ஆயிரக்கணக்கானவர்கள் 1000 ரூபாய் 2000 ரூபாவை வழங்குகின்ற போது அவ்வளவு பல்லாயிரக்கணக்கான வரலாற்றின் பக்கங்கள் அங்கே திறக்கப்படுகின்றது. இதுதான் மிக முக்கியமான விடயமாக நான் பார்க்கின்றேன். உண்மையில அவருக்கு 1 கோடியோ 2 கோடியோ 3 கோடி ரூபாய் நிதி கிடைப்பதையோ இல்லை அவர் சுகம் பெற்று மீண்டு வருகின்ற ஒரு நிலையை அதெல்லாம் மிக முக்கியமான ஒன்றுதான். ஆனால் அதை விட மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கின்றேன் இந்த வரலாறு தான் மிக முக்கியம். என்றால் இன்று வாழுகின்ற போதே நாங்கள் கடந்த நிகழ்ச்சியில கூறியதை போன்று உண்மையில ஒரு இறந்ததுக்கு பிற்பாடு அவருடைய புகழஞ்சலி கூட்டத்திலே அவருடைய இப்படியான வரலாற்றின் தடங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்படுகின்ற அந்த ஒரு ஒப்பற்ற நிலையை இன்று அவர் உயிருடன் இருந்து தன்னுடைய வாழ்நாளிலே அதை பார்க்கின்ற ஒரு பெரும் பாக்கியவானாக சிவாஜி அண்ணா அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அதை அந்த நேரடியாக அந்த இடத்திலே பார்க்கின்ற போது உண்மையிலே இன்று அரசு உத்தியோகத்தர்கள் என்று நாங்கள் செல்கின்ற போது வடமாகாண மகளிர் விவகார அமைச்சினுடைய செயலாளராக இருந்த வரதீஸ்வரன் அவர்கள் ஏற்கனவே பருத்தித்துறை பிரதேச செயலாளராகவும் கடமையாற்றி பின்னர் வடமாகாண மகளிர் விவகார அமைச்சினுடைய செயலாளராக இருந்து இப்போது ஓய்வு பெற்றிருக்கின்றார். அவர் உண்மையில அவர் ஒரு சிவாஜி அண்ணா அவர்கள் ஒரு குடும்ப நண்பராகவும் இருந்திருக்கின்றார். அவர் பல விடயங்களை அவருடைய துணைவியார் உள்ளிட்ட குடும்பத்தினருக்கு சிவாஜி அண்ணா ஊடாக சில விடயங்கள் நடந்தேறி இருக்கின்றது. ஆகவே அதே நேரத்தில் ஒரு குடும்ப ரீதியாக அவர்களோடு நெருக்கமான என்ற முறையிலே அங்கே வந்து அவருடைய சுகம் விசாரித்து அவருடைய குடும்பம் சார்பாக ஒரு சிறிய ஒரு பங்களிப்பை அவர் அங்கே வழங்கி விட்டு சென்றார். அதே ஒரு பாமர மக்களாக இருக்கட்டும், ஒரு அரசு உத்தியோகத்தர்களாக பலரும் இப்படி வருகின்ற போது இது உண்மையில ஒரு தமிழ் தேசியத்தினுடைய நான் ஆரம்பித்து தமிழ் தேசியத்தினுடைய ஒரு முழு எழுச்சியாகத்தான் நான் பார்க்கிறேன். அந்த நம்பிக்கை என்னால் எங்களுக்கு இப்போ அந்த ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு அந்த நம்பிக்கை என்பது இல்லாமல் போனதால் தான் இன்று நாங்கள் வேறு விடயங்களிலே நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். தமிழ் தேசியம் என்பது ஒரு நம்பிக்கை ஈனத்தை ஏற்படுத்தி அது வேறு வழிமுறைகளிலே சென்றதன் பிற்பாடுதான் இன்று சலுகை அரசியலுக்கு பின்னாலே தமிழ் மக்கள் இன்று ஒரு அலைபாயக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கின்றது. இன்று மீண்டும் அந்த நம்பிக்கையை தமிழ் தேசியத்தை கட்டி எழுப்புகின்ற போதுதான் நாங்கள் இந்த துயரங்களுக்கு எல்லாம் முடிவை கொண்டு வர முடியும் அனைத்திரமாக நம்புகின்றோம். அதுல இப்ப சிவாஜிலிங்கம் அண்ணா அவர்களுடைய இந்த விடயம் என்பது வெறுமனே அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், அவர் நோயாளி, அந்த அனுதாபத்தின் காரணமாக இந்த நிதி வருகின்றது என்பதெல்லாம் வந்து ஒரு அளவுகோலே அல்ல. அவருக்கும் தமிழ் தேசியத்துக்குமான வரலாற்றின் பக்கங்கள் அங்கே திறக்கப்படுகின்ற போது இன்று இதை தெரியாத இன்றைய தலைமுறையினருக்கு கூட அவரை பற்றி தெரிவதற்கான வாய்ப்புகள் எங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் இன்று ஒரு 20-30 வயதுக்குள்ளாக இருக்கக்கூடியவர்களுக்கு தமிழ் தேசியம் என்றாலே அது பெரிய அளவிலே தெரியாது. நான் கடந்த காலத்திலே இராணுவ நெருக்கடி காலங்கள் எப்படி இருந்தது,
அப்போது தமிழ் தேசியத்து ரீதியாக தலைமை பொறுப்புகளில் இருந்தவர்கள் எப்படியான ஒரு ஒத்துழைப்பை பாதுகாப்பவராக இருந்தார்கள், அவர்கள் எப்படி எப்படியெல்லாம் உதவி செய்தார்கள், எப்படி எப்படியெல்லாம் இந்த சமூகத்துக்கு அவர்களுடைய பங்களிப்பு இருந்தது. அதிலும் குறிப்பாக சிவாஜிலிங்கம் அண்ணா போன்றவர்கள் உண்மையிலே அப்படிப்பட்ட ஒரு போராளி. நாங்கள் உண்மையிலே தமிழ் தேசிய போராளி என்று அவரை நாங்கள் கூற வேண்டும். உண்மையிலே இப்ப வாழ்கின்ற மாவை சேனாதிராஜா அவர்களுக்கு பிற்பாடு நான் நினைக்கிறேன் எங்களுடைய தமிழ் தேசிய அரசியலிலே ஒரு மிக நீண்ட ஒரு 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 நெருக்கடி மிகுந்த ஒரு ஒரு அரசியல் தலைவராக நாங்கள் அவரை பார்க்க முடியும். அப்படிப்பட்டவருடைய வரலாறுகள் இன்று மீட்டு உருவாக்கப்படுவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இது அமைந்திருக்கு. ஆகவே அவருடைய இல்லத்திலே ஒரு அவ்வாறான ஒரு நிலையை நான் நேரடியாக கண்டுணர்ந்தேன். அது மட்டுமல்ல, இப்படியான விடயங்களையும் பாருங்கள், எங்களுக்கு எவ்வளவு தூரம் அந்த நிலைகளை பார்க்கின்ற போது ஒரு உற்சாகம் வருகின்றன்னு சொன்னால், சிவாஜி அண்ணா அவர்களுடைய இல்லை அவருடைய குடும்பத்தாருடைய மனங்களிலே இதுவரை காலம் உண்மையிலே ஒரு சோர்ந்து போயிருந்தவர்களுக்கு உண்மையிலே இதை விட வேறு என்ன வேண்டும் என்கின்ற அளவில் தான் அவருடைய மனநிலை இருக்கும். ஆக அங்கு அவருடைய இல்லம் ஒரு புதுப்பொலிவோடு இருக்கின்ற ஒரு சூழலை நான் நேரடியாக அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. நிறைவாக இப்போ நீங்கள் கூறினீர்கள் சிவாஜிலிங்கம் அவர்கள் தொடர்பாக கூறும்பொழுது தமிழ் தேசியம் மீளெழுச்சி பெற்றது போல் இருந்தது என்று கூறினீர்கள். அதே போல் அவருடைய அந்த நடத்தைகளை பார்க்கும் பொழுது குழந்தை பிள்ளைகள் போல் மீண்டும் ஒரு புத்துணர்ச்சியோடு வந்திருக்கிறார் என்று நீங்கள் கூறும்பொழுது நான் உடனடியாக யோசித்தது என்னவென்று சொன்னால், 2 சிறுநீரகங்களும் செயலிழந்திருக்கின்ற என்றால் அது ஒரு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விடயம். இவ்வளவு நிதி தேவையாக இருக்கின்ற நேரத்தில், அவர் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்ற நேரத்தில் எவ்வாறு அவருடைய உடல்நிலை முக்கியம், அப்போ எவ்வாறு அவருடைய மனநிலை எவ்வாறு இருக்கின்றது என்றதை நீங்கள் அவதானித்தீர்கள் என்று கூற முடியுமா? உண்மை. இப்போ இன்டர்நெட்டில் நீண்ட காலமாகவே சிவாஜி அண்ணா அவருடன் ஒரு நெருக்கமாக ஒரு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை இருந்த அடிப்படையில் தான் நான் அந்த விடயத்தை உண்மையில இது நாங்கள் வெறுமனே ஒரு வார்த்தையாளங்களுக்காக சொல்கின்ற விடயம் எல்லாம் அவ்வளவு உள்ளத்தில் இருந்து வருகின்ற அந்த ஒரு வெளிப்பாடு. ஏன்னால் கடந்த காலத்தில் அவர் அந்த சிறுநீரக பாதிப்புகளுக்கு முன்னர் இந்த சிவாஜி அண்ணாவும் அதற்கு பின்னர் அவர் உடல்நல பாதிப்பு உள்ளானதுக்கு பிற்பாடு அவரை நாங்கள் சந்திக்கின்ற போது எங்களுக்கு ஒரு சங்கடமாக இருக்கும். ஏன்னா அவருடைய மனதிலே நிறைய ஏக்கங்கள், ஒரு நிறைவேறாத கனவுகளை சுமந்து கொண்டிருப்பவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்பதை நிச்சயமாக நீங்கள் ஒரு தடவை உங்களுடைய மனக்கண்ணில் கேட்கின்ற எங்களுடைய உறவுகள், உங்களுடைய வாழ்நாள் கனவு, உங்களுடைய வாழ்நாள் லட்சியம், அதை அடைகின்ற ஒரு நேரத்திலோ இல்லை அடைய முடியாத ஒரு நிலைமையிலோ என்னுடைய வாழ்க்கை முடிந்து போகின்றது, அடுத்தது என்ன என்கின்ற ஒரு நிலை தெரியாத நிலைமையில உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும். அந்த நேரத்திலே உங்களுக்கு எப்போதுமே ஒரு இருள் சூழ்ந்ததை போன்று, அகத்தின் அழக முகத்திலே தெரிவதை போன்று அந்த மனங்களிலே இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள், கவலைகள், துயரங்கள், இப்படியான அத்தனையுமே ஒன்றாக குடிகொண்டிருக்கின்ற போது அந்த முகம் எப்படி இருக்கும், அந்த உடல் மொழி எப்படி இருக்கும். உண்மையிலே அவர் அந்த அந்த இயலாமையில் கூட இந்த ராணுவத்தினருடைய அடக்குமுறைகளை கடந்த நவம்பர் 26ஆம் ஆண்டு தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டிருப்பதாக இருக்கட்டும், மாவீரர் நாள் நிகழ்வுகளை ஒவ்வொரு மாவீரர் துயிலும் இல்லங்களுக்கு முன்னாலே அந்த மாவீரர் வாரத்திலே முன்னெடுப்பதாக இருக்கட்டும், மே 18 நினைவேந்தலை முன்னெடுப்பதாக இருக்கட்டும், தியாக திலீபன் அவர்களுடைய நினைவேந்தலை முன்னெடுப்பதாக இருக்கட்டும், இல்லை தமிழ் தேசிய நினைவெழுச்சி நாட்களை முன்னெடுப்பதாக இருக்கட்டும், எந்த ஒரு இடத்துலையுமே அவர் பின்வாங்கியதில்லை. ஆனால் அங்கெல்லாம் அவரை நேரடியாக பார்க்கின்ற போது மிக ஒரு கஷ்டமாக இருக்கும். என்றால் அவர் அந்த பழைய உற்சாகம், அந்த பழைய ஒரு 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 மலர்ந்த ஒரு முகம் எதுவுமே இல்லாமல் ஏதோ ஒரு ஆழ்ந்த சிந்தனையிலே இருக்கின்ற நிலைமையை பார்க்கக்கூடியது. அது உண்மையிலே நான் இப்போது போய் பார்க்கின்ற போது உண்மையிலே அந்த பழைய போன்று அதான் சொன்னேன் ஆரம்ப ஒரு சிறு குழந்தையை போன்று அவர் வாய் விட்டு சிரித்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கின்றனர். அவருக்கு என்ன அவ்வளவுமே மிகப்பெரிய ஒரு திருப்தியாக இருக்கின்றது. என்னால் அவர் கூறுகின்ற போது ஒரு விடயத்தை கூறினார், தேர்தலில் எல்லாம் நிற்கின்ற போது அந்த வாக்குகள் பெரிய அளவிலே மக்களுடைய ஆதரவு கிடைக்காத போதெல்லாம் வருத்தமாக இருந்தது. இந்த தேசத்துக்காகவும் மக்களுக்காகவும் என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இவ்வளவு தூரம் நாங்கள் செய்தும் மக்கள் ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கவில்லையே, மக்கள் ஏமாற்றி விட்டார்கள் என்ற வருத்தம் இருந்தது. ஆனால் இன்று இந்த ஒரு அறிவிப்புக்கு பிற்பாடு ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் திரண்டு தனக்கான ஆதரவை வழங்குகின்ற போது தனக்கு உண்மையிலே அந்த நேரம் இருந்த ஏமாற்றம் எல்லாம் இப்ப நினைச்சு பார்க்க உண்மையில மக்கள் அதை மறக்க இல்லை என்றது எனக்கு தெரியுது. அப்ப நான் உடனே சொன்னேன், ஆனா இதான உண்மை, நீங்க மக்களோட மனங்கள்ல இருக்கிறீங்க, தங்களுடைய மனசுல ஒரு உயர்வான ஒரு சிம்மாசனத்துல அவங்க இருத்தி வச்சிருக்கிறாங்க. அதுதான் வாக்கு என்பது. இந்த 5 வருஷம் போட்டு அடுத்த 5 வருஷம் தூக்கி எறிஞ்சிட்டு போடுவாங்க. சில நேரம் அது நியாயமற்ற காரணமாக கூட இருக்கலாம். ஆனால் அதை விட இதுதான் உங்களுக்கு உயர்வான அங்கீகாரம். இன்றைக்கு அந்த வாக்கு கிடைச்சி நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராகவோ இல்ல வேறு ஒரு உயர்ந்த பதவியை பெற்று அதன் மூலமாக அந்த சரியான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யாட்டி கூட அடுத்த முறை உங்களுக்கு எதிராக விமர்சனம் செய்து அந்த வாக்குகள் உங்களுக்கு எதிராக போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் இன்றைக்கு அந்த ஒவ்வொரு மக்களுடைய மனங்கள்லையும் அந்த வாக்களிக்காட்டியும் சிவாஜிலிங்கம் என்று சொன்னா அவர் எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளவு ஒரு
அர்ப்பணம் மிக்க ஒரு தமிழ் தேசிய செயல்பாட்டை முன்னெடுத்திருக்கிறார் என்பதை வந்து தங்களோட மனசுல வச்சிருக்கணும். இன்றைக்கு அந்த நன்றி கடனாக மக்கள் திருப்பி செலுத்தினோம். ஆகவே நீங்கள் உண்மையில நினைக்கிறான் சரி, மக்கள் உங்களுக்கான ஒரு உயரிய ஒரு அங்கீகாரத்தை அவர்கள் வழங்கி இருக்கணும். அவர் கூட பல விஷயங்களை வந்து இந்த சந்தர்ப்பங்கள்ல கூறணும். ஒவ்வொருவரும் வந்து சொல்ல உண்மையில தான் இந்த விஷயங்கள் எல்லாம் மீள கதை கேட்க திருப்பி ஒரு இளம திரும்புற மாதிரி அந்த ஒரு அதனால் அந்த தமிழ் தேசியம் அவற்றை கடந்த காலங்களை நான் நினைச்சு பார்க்க நான் குறிப்பிட்டது போல ஒரு கடந்த சில வருடங்களாக ஒரு இருள் தோய்ந்த முகத்தோட இருந்த சிவாஜி அண்ணா, நீங்கள் சொன்னதை போன 2 சிறுநீரகமும் செயலிழந்து போயிருக்குன்னு நிலைமையில ஒரு சடுதியாக ஒரு திடீரென அவருக்கான ஒரு ஒரு காய்ச்சலோ இல்ல வேறு விதமான ஒரு உடல்நல பாதிப்பு, எதிர்பாராத விதமாக ஒரு உடல்நல பாதிப்பு வந்துச்சுன்னு சொன்னா அதுல இருந்து அவர் மீண்டு வாரன்றது மிகப்பெரிய ஒரு சவாலான விடயம். அந்த ஒரு அச்சம் கூட அவருக்கு இருக்கும். அதே நேரத்துல சத்திர சிகிச்சை எப்படி முடிய போகுது, அது வெற்றிகரமாக முடியுமா, அதுல இருந்து மீண்டு வரக்கூடிய மாதிரி இருக்குமா, இவ்வளவு தூரம் மக்கள்கிட்ட கடமைப்பட்டுட்டேன், அதுல இருந்து வெளிவரணும், அந்த எண்ணம். ஆனா அதெல்லாம் கடந்து இந்த ஆதரவும் அந்த அவருடைய கடந்த கால பங்களிப்பும் மீட்டு பார்க்க அவருக்குள்ள ஏற்பட்டிருக்கிற அந்த மலர்ச்சியும் அந்த நம்பிக்கையும் பார்க்க உண்மையில இப்ப இந்த நம்பிக்கையை தான் எங்களோட மக்கள் கொடுக்கணும் ஒவ்வொருவருக்கும். அந்த இன்று சிவாஜி அண்ணாக்கு கொடுத்திருக்கிற நம்பிக்கையை நாங்கள் அந்த தமிழ் தேசியத்துக்கு கொடுக்க இதுல இருந்து வழி தவறக்கூடாது, இந்த தமிழ் தேசியத்துக்கு நாங்கள் துரோகம் செய்யக்கூடாது என்கின்ற நிலையை வந்து நாங்கள் உருவாக்கணும். ஆகவே நாங்கள் அவியலுக்கு பாடம் போட்டுறோம்னு சொல்லி போட்டு திசகாட்டிக்கும் இல்ல வேற சும்மா வீணா போற தரப்புகளுக்கு நாங்கள் வாக்குகளை செலுத்தி கொண்டு போறதால வந்து இது எதுவுமே மாற போற இல்லை. இப்ப இதை ஒரு கதைக்கு பாருங்க, இவருக்கு இதண்டி என்ன செய்யறது, இவர் பிழைச்சு வந்து என்னது செய்ய போறாருன்னு இருந்தால் இன்னைக்கு இப்படியான வரலாற்றின் பக்கங்கள் எல்லாம் 2 பக்கமாக போயிருக்கு, ஒருத்தருக்குமே தெரியாம போயிருக்கு. இதெல்லாம் தனித்தனி அத்தியாயங்களாக அவர்களுக்கு மட்டுமே தெரிந்த வரலாறுகள். பேணியவர்களை போன்று தங்களுடைய சுய புராணமாக இதை சிவாஜி அண்ணா அவர்கள் வெளிப்படுத்தியது அவரே மறந்து போன விடயங்கள் சொல்வார்கள். வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்பதை போன்று என்று அவர் செய்த விடயங்கள், எங்களுடைய மக்களுக்காகவும் தேசத்துக்காகவும் செய்த விடயங்கள் பணிகள் எதையுமே அவர் கூட நினைவிலே வைத்துக் கொள்ளாத அளவுக்கு அவ்வளவு தூரம் மிகப்பெரிய ஒரு சேவையை ஆற்றலை அவர் செய்திருக்கின்றார். இன்று அப்படியான ஒரு நிலைமை இந்த சந்தர்ப்பம் கிடைக்காமல் இருந்திருந்தால் அவை அனைத்துமே கடலிலே போட்ட கல்லாகவோ இல்லை இருண்ட பக்கங்களாகவோ திறக்கப்படாமலே இருந்திருக்கும். ஆகவே இன்று சிவாஜி அண்ணா அவர்களுடைய அந்த தமிழ் தேசிய பங்களிப்பு என்ற வரலாற்று பக்கங்கள் மீளவும் எவ்வாறு திறக்கப்பட்டிருக்கின்றதோ அதே போன்று மீண்டும் ஆயுதங்கள் மூணிக்கப்பட்டதற்கு பிற்பாடு இந்த தமிழ் தேசிய அரசியல் என்பது ஒரு அந்த எங்களுடைய வரலாற்று விடிவெள்ளி, அந்த வரலாற்று அந்த இலக்கை நோக்கி நாங்கள் செல்லக்கூடிய அந்த விடிவெள்ளியை நோக்கி செல்லக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு மக்களுடைய ஆதரவு என்பது தமிழ் தேசியத்தை நோக்கி திரள வேண்டும் என்பதை தான் நான் இந்த இடத்துல கூற முடியும். ஏன்னா நாங்கள் ஒரு போலியான ஒரு இலக்குகளை நோக்கி இன்று சிலர் பிதற்றுகின்றார்கள். அவர் எத்தனையோ கோடிகளை சம்பாதித்திருப்பார், அதையெல்லாம் வங்கியில போட்டு வைத்து விட்டு மாகாண சபை தேர்தலுக்கு நிதியை திரட்டுவதற்கு தான் அவர் இப்படியான ஒரு அனுதாபத்தை நாடகம் ஆடுகின்றார் என்று சொல்வார்கள். பன்றிக்கும் கனவில இன்னும் நினைப்பு தான் என்று சொல்லி அது மாதிரி அவர் சில பேருக்கு தாங்கள் எப்படியோ தாங்கள் எதை நினைக்கிறோமோ அதை மாதிரி தான் மற்ற வேலும் என்ற மாதிரி தான் அவங்களோட நினைப்பு. சில நேரம் அப்படி சொல்றாக்களோட நினைப்பு அப்படித்தான், அப்படியே எப்பவுமே அழுது புலம்பி காசை வேண்டி 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 அப்படியே அதிலேயே வாழ்ந்து பழகி அப்படியே சுகபோகங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களுக்கு மற்ற ஆக்களையும் அப்படித்தான் பார்க்க தோன்றும். ஆனால் உதுவல் எல்லாம் ஒருத்தரும் பொருட்படுத்த போறையில். ஆனால் மக்கள் சிந்திக்க வேண்டும். நாங்கள் தமிழ் தேசியத்தை எக்காரணம் கொண்டும் எந்த நெருக்கடி வந்தாலும் இது சிவாஜி அண்ணா அவர்களுடைய விடயத்தோடு சம்பந்தப்பட்டு நாங்கள் சொல்லக்கூடிய விடயம், நாங்கள் தமிழ் தேசியத்துக்கு பாடத்தை புகட்டுகின்றோம், இவர்கள் ஒன்றுபட்டு வரட்டும் என்று சொல்லி நாங்கள் அங்காலே கரைந்து செல்வமாக இருந்தால் தமிழ் தேசியம் ஒரேடியாக ஒரு ஒரு விடிவே தெரியாத ஒரு வரலாற்று இருட்டுக்குள் தமிழ் தேசியம் மூழ்கிவிடும். ஆகவே தமிழ் தேசியத்தை பாதுகாப்பதற்கு இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் திட சங்கல்பம் பூண்டு எப்போதுமே தமிழ் தேசியத்துக்கு காப்பரனாக துணையாக மக்களும் நிற்க வேண்டும். ஏன்னா 2 பக்கம் எங்களுக்கான கடப்பாடு இருக்கின்றது. தமிழ் தேசியத்தை தலைமை தாங்குவர்களுக்கும் கடப்பாடு இருக்கின்றது. அந்த தமிழ் தேசியத்துக்கான ஒரு பக்கபலமாக நிற்கக்கூடிய மக்கள் சக்திக்கும் அந்த கடப்பாடு இருக்கின்றது. ஆகவே மக்கள் சக்தி என்பது எப்போதுமே அந்த மண்ணுறங்கும் மாவீரர்களுக்கும் அந்த எங்களுடைய அந்த தாயக கனவோடு அதற்கு துணை நின்று கொள்ளப்பட்ட எங்களுடைய மக்களுடைய அந்த கனவுகளையும் அந்த கூட்டு தியாகங்களையும் மதிப்பளிக்கக்கூடிய வகையிலே நாங்கள் எப்போதுமே தமிழ் தேசியத்துக்காகவே நிற்போம் என்பதனால் இப்ப ஏன் இந்த இடத்துல நாங்கள் அதை கூறுகின்றோம் சொன்னால் இது எங்களுக்கு சிறந்த உதாரணம். இந்த எங்களுடைய ஆதரவும் எங்களுடைய ஒத்துழைப்பும் தான் இவ்வளவு பெரிய ஒரு மரணத்தோடு எந்த நேரமே உறவாடக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய சிவாஜி அண்ணாவிற்கு இவ்வளவு தூரம் ஒரு உற்சாகமும் ஒரு நம்பிக்கையும் வருகின்றதுன்னு சொன்னால் திக்கு தெரியாத திசையிலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ் தேசிய அரசியலுக்கும் எங்களுடைய பேராதரவு என்பது நிச்சயமான ஒரு மலர்ச்சியையும் நம்பிக்கையையும் கொடுக்கும் என்பதைத்தான் இந்த இடத்துல என்னால் சொல்லிக்கொள்ளக்கூடியதாக. நன்றி ராமேந்திரன். சிவாஜிலிங்கம் அவர்களுடைய உடல் நலம் தொடர்பாக இப்பொழுது உள்ள நிலைமைகளை சிறுநீரகம் செயலிழந்திருக்கின்ற நேரத்தில் எவ்வாறு
மக்கள் ஒன்று சேர்ந்து தங்களுடைய அந்த நன்றி கடனை செலுத்தி இருக்கிறார்கள். இனி அவருக்கும் ஒரு புத்துணர்ச்சியோடு இப்பொழுது இருக்கின்றார்கள் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அதேபோல் அவருடைய இந்த சிகிச்சையும் சரியாக வெற்றிகரமாக முடிவுக்கு கொண்டு வந்து அவர் மீண்டும் தமிழ் தேசிய பயணத்தில் அவர் பயணிக்க வேண்டும் என்ற இந்த நேரத்தில் அன்பர்கள் சார்பாக கேட்டுக்கொண்டு நாங்கள் மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். தகவலை எடுத்து வந்தமைக்காக உங்களுக்கும் நன்றி ராமேந்திரன். வணக்கம். நிச்சயமான நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.